நமஸ்காரம். நான் இன்றைக்கி ஒரு தேங்காய் பொடி பண்ணி காமிக்க போகிறேன். அதுக்கு என்னென்ன சாமான் வச்சுருக்கேங்கிறத காமிக்கிறேன். ஒரு பெரிய தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இதுக்கு இந்த கப்பில் 3/4 கப்பு உளுத்தம்பருப்பு நிறைய போடணும், அதனால் உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். அதை விட கம்மியாக கடலைப்பருப்பு வச்சுருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா வச்சுருக்கேன், உப்பு வச்சுருக்கேன், பெருங்காயம், கருவேப்பிலை, வறுக்கிறதுக்கு எண்ணெய் வச்சுருக்கேன். இப்போ பாண்ட்லி போட்டிருக்கேன். இதெல்லாம் வறுக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். முதல்ல மிளகா போட்டுக்கலாம். மிளகா வறுத்துக்கலாம். அடுத்தது உளுத்தம்பருப்பு போடுறேன். இது ஒரு 200 கிராம் இருக்கும் இந்த உளுத்தம்பருப்பு. இதையும் நல்ல வாசனை வந்து கொஞ்சம் சேப்பாக வறுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு இது மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வறுத்துருக்கேன் கொஞ்சம் எண்ணெய் விட்டு. அடுத்தது கடலைப்பருப்பும் இதே மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வறுக்கணும். அதெல்லாம் ஃபஸ்ட்டு இதே மாதிரி போட்டுருக்கேன் கோல்டன் ப்ரௌனாக வறுத்து. அடுத்து கருவேப்பிலை கொஞ்சம் போடுறேன். இதுக்கு தகுந்த உப்பு கொஞ்சம் போடுறேன். வறுத்துட்டா கொஞ்ச நாள் இருந்தால் கூட ஒன்றும் கெட்டு போகாது. பெருங்காயம் போடுறேன். லாஸ்ட்டாக தேங்காய் போட்டு சேப்பாக வறுத்துக்கணும். ரொம்ப சேப்பாக வேண்டாம், இதுவும் கோல்டன் ப்ரௌனாக வறுத்துக்கோங்க. இது நெய்யில் வறுத்தா நல்லாயிருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் நெய் குத்திருக்கேன். இதையும் அதே மாதிரி வறுத்துக்கலாம். வறுத்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பொடிச்சு காமிக்கிறேன். தேங்காய் அது மாதிரி கலராக கோல்டன் கலராக வறுத்து வச்சுட்டுருக்கேன். இது ஆறணும். முதல்ல இது ஆறினதுக்கப்புறம் இந்த பருப்பெல்லாம் குறகுறன்னு ரவையாட்டம் மெலீஸாக ரவையாட்டம் உடைச்சிக்கிட்டு லாஸ்ட்டில் தேங்காயை போட்டு 2 சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை உங்களுக்கு அரைச்சிட்டு காமிக்கிறேன் ஆறினதுக்கப்புறம். வறுத்த சாமான்கள்லாம் இந்த மாதிரி ஆற வச்சு இந்த மாதிரி குறகுறான்னு அரைச்சி வச்சுருந்துருக்கேன். இந்த சாதத்துக்கு நெய் போட்டு கலந்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கலாம், தொட்டுக்கலாம். பொரிச்ச குழம்புக்கு அரைக்க முடியலன்னா இதே ஒரு ஸ்பூன் கொதிக்க வைக்கலாம் போட்டு. பொரிச்ச கூட்டுக்கும் போட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் கரமதுக்கு தேங்காய் போட முடியலன்னா இதை தூவி கூட வதக்கி எடுத்துக்கலாம். நீங்களும் பண்ணி பார்த்துங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.